அவருடைய படம் எந்த படம் வந்தாலும் முதல் நாள் முதல் காட்சியை பார்க்கக்கூடிய ஆட்களில் ஒரு தீவிரமான ரசிகர்களில் நானும் ஒருத்தேன். ஏன்னா நான் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ண மாட்டேன், மாலை போடுறது, வால்குடிக்கு கோஷம் போடுறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். விஜயவர்கள் உள்ள வர்றதுனால திமுகவுக்கு குறையலாம், அதிமுகவுக்கு குறையலாம், பிஜேபிக்கு குறையலாம், ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒருபோதும் வாக்குகள் குறையவே குறையாது. கமலஹாசன் அவர்கள் மாதிரி நான் இந்த பல சரியும் கிடையாது, இடது சரியும் கிடையாது, நான் மையமாக இருப்பேன் அப்படின்னா கமலஹாசனுக்கு என்ன நிலைமையோ அதே மாதிரி தான் விஜய் அவர்களுடைய நிலைமையும் இருக்கும். அவர் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்னு பார்த்து சீமான் பின்னாடி போனவங்க கிடையாது. அப்படி போயிருந்தா 2016 தேர்தலே ஆனந்த் சீமான் அவர்கள் அதிகாரத்தை பிடிச்சிருப்பாரு. அதிலேயே நீங்க முதன்முதலா இப்பதான் உங்க எதிரியை சந்திக்கிறீங்க. நீங்க பாப்போம், பார்க்கத்தானே போறோம். இந்த தேர்தலில் இவர் தான் ஜெயிக்க போறாரு போல, நம்ம இவருக்கு ஓட்டு போட்டா நம்மளுடைய ஓட்டு வீணா போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க போற கட்சிக்கே ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் யாரை முன்னிலைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டு வந்துருது. அடுத்த தேர்தலில் எல்லா பத்திரிகையாளர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்றாங்க, இந்த தேர்தலில் வாங்கின வாக்குகளை வச்சு அடுத்த தேர்தலை வச்சு சொல்றாங்க, உறுதியா நாம் தமிழர் கட்சி பல மடங்கு வாக்குகளை அடுத்த தேர்தலில் அறுவடை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. மீடியா மைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் அணி மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். விஜயன் அப்படின்ற ஒருத்தர் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அவர் உள்ள வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆல்ரெடி பெரிய பலமே இளைஞர்கள் தான் அதிகப்படியான ஒரு வாக்கு வங்கியாக இருக்காங்க. இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் 26 எலெக்ஷனில் நிற்கும் போது அந்த இளைஞர்களோட வாக்கு பிரியுமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? வாக்குகள் ஒருபோதும் குறையாது. ஏன்னா நானும் அடிப்படையில் விஜய் அவர்களுடைய ரசிகர், தீவிரமான ரசிகர். அவருடைய படம் எந்த படம் வந்தாலும் முதல் நாள் முதல் காட்சியை பார்க்கக்கூடிய ஆட்களில் ஒரு தீவிரமான ரசிகர்களில் நானும் ஒருத்தேன். ஏன்னா நான் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ண மாட்டேன், நான் அந்த ரொம்ப என்ன சொல்கிறது மாலை போடுறது, வால்குடிக்கு கோஷம் போடுறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். அவருடைய நடிப்பை பார்த்து ரசிக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தேன். அது சின்ன வயசுலேருந்து நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறதுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அந்த திரையில் நம்ம பார்த்ததுலேருந்து நம்ம விஜய் அவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ நான் சொல்கிறேனே, நான் விஜய் அவர்களுக்கு ரசிகராக இருக்கிறேன், ஆனால் வாக்காளராக இருக்க மாட்டேன். அதே மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க, நாம் தமிழர் கட்சியில் பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே இதே புரிதலோடு தான் இருப்பாங்க. அதனால் விஜய் அவர்கள் வர்றதுனால நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் குறையும் அப்படின்லாம் நம்ம சொல்லிடவே முடியாது. விஜய் அவர்கள் உள்ள வர்றதுனால திமுகவுக்கு குறையலாம், அதிமுகவுக்கு குறையலாம், பிஜேபிக்கு குறையலாம், ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒருபோதும் வாக்குகள் குறையவே குறையாது. எப்படி அதை அழுத்தமாக சொல்கிறீங்க? ஏன்னா ஆனந்த் சீமான் அவர்கள் பின்னாடி நிற்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே அரசியல் புரிதலோடு நிற்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே ஆனந்த் சீமான் அவர்களை ஒரு நடிகராக பார்த்து, அவர் ஒரு பெரிய இயக்குனர் அப்படின்னு பார்த்து சீமான் பின்னாடி போனவங்க கிடையாது. அப்படி போயிருந்தா 2016 தேர்தலே ஆனந்த் சீமான் அவர்கள் அதிகாரத்தை பிடிச்சிருப்பாரு. மாறாக ஆனந்த் சீமான் அவர்கள் மக்களுக்காக போராட்ட களத்தில் நின்றுருக்கிறார், வழக்குகள் வாங்கியிருக்கிறார், சிறைக்கு போயிருக்கிறாரு. அப்போது தன்னை ஒரு தலைவனாக நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் ஆனந்த் சீமான் அவர்கள் பின்னாடி திரள்றாங்க. அப்படி திரளக்கூடிய இளைஞர்கள் தடமாறி போயிடுவாங்க, இல்லை சீமானுக்கு ஓட்டு போட்டவங்களாம் மாற்றி ஓட்டு போட்டுருவாங்க, விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஆனால் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள் அந்த சீமான் அவர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அந்த சீமான் அவர்களுக்கு உடனே முதலமைச்சர் ஆயிடுவார், உடனே அந்த சீமான் அவர்களுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சி ஓட்டு போடல. ஏன்னா இவர் உண்மையை நேர்மையாக நிற்கிறாரு, இவர் தோத்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய ஓட்டை இவருக்கு தான் போடணும் அப்படின்னு இளைஞர்கள் போட்டுக்கிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே நாம் தமிழர் கட்சியில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, விஜய்க்கு முன்னாடி இளைஞர்கள் தான் விஜய்க்கும் ரசிகர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி பார்த்தோன்னா கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி தொடங்கிட்டு வந்தார், அரசியல் களத்தில் நின்றார். 40 வயசுக்கு மேலே தான் அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அவர் நின்ற உடனே 40 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் கமலஹாசன் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? போடலை. ரஜினி அவர்கள் அரசியல் குறித்து பேச ஆரம்பித்தார், அரசியல் கருத்துக்களை கொஞ்சம் தெரிவிக்க ஆரம்பித்தார். அப்போது உங்களுடைய பார்வையில் 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க ரஜினியோடைய ரசிகர்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வாங்கன்னு சொன்னாங்களா? அரசியலுக்கு வாங்க நாளைக்கு எதுவும் விடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. அப்போது நீங்கள் அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் பார்க்கணும். இளைஞர்கள் எல்லாருமே விஜய் அவர்களுடைய படத்தை தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்காக அவருக்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சர் ஆகிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் களத்துக்கு வரணும்,
வந்து அரசியல் பேசணும், தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கணும், என்னுடைய கட்சியுடைய கொள்கை இது, சித்தாந்தம் இது அப்படின்னு தெரிவிக்கணும். அதை பார்த்து தான் மக்கள் வந்து முடிவெடுப்பாங்களே ஒழிய, நான் வந்து இல்லை நான் மையமாக இருப்பேன், கமலஹாசன் அவர்கள் மாதிரி நான் இந்த பக்கம் கிடையாது, வலது சரியும் கிடையாது, இடது சரியும் கிடையாது, நான் மையமாக இருப்பேன் அப்படின்னா அது கமலஹாசனுக்கு என்ன நிலைமையோ அதே மாதிரி தான் வந்து விஜய் அவர்களுடைய நிலைமையும் இருக்கும். இந்த தேர்தல் கருத்து கணிப்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வந்து 7லிருந்து 8 இடங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்களே. பாஜக வந்து 40க்கு 40 திமுக தான் பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. ஆமா, அதான் நானும் சொல்றேன். ஊடகங்கள் வந்து மக்களுடைய மனநிலையை மாத்திக்கிருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்போ என் மனசுல நான் வந்து யாருக்கு ஓட்டு போடணுன்றதுல நான் தெளிவா இருக்கேன். இப்போ சில பேர் வந்து குழப்பத்துல இருப்பாங்க, நான் இவனுக்கு தான் ஓட்டு போடணும் இல்லை அவனுக்கு ஓட்டு போறதா அப்படின்னு குழப்பத்துல இருப்பாங்க. இந்த ஊடகத்துல இந்த கருத்து கணிப்பு நடத்துறது மூலமா இந்த தேர்தலில் இவர் தான் வந்து ஜெயிக்க போறாரு போல, நம்ம இவருக்கு ஓட்டு போட்டா நம்மளுடைய ஓட்டு வீணா போயிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க போற கட்சிக்கே ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் யாரை முன்னிலைப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டு வந்துடுது. இதுதான் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது. சில மக்கள் வந்து தெளிவு இல்லாம என்ன சொல்றது, ரொம்ப குழப்பத்தில் இருக்கக்கூடிய மக்களை இவங்களுடைய இதுக்கு இழுத்து விட்டுறாங்க. இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரங்கத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு, ஒரு ரூமுக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மக்கள் மனசுல யார் இருக்கான்னு தெரியாம மாத்தி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் தெளிவாக இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு யார் ஓட்டு போடணும் அப்படின்னு தெரிஞ்சு ஓட்டு போட்டுக்கிறாங்க. அப்படிங்கும்போது கருத்து கணிப்பு அப்படின்றதெல்லாம் அது ஒரு கருத்து திணிப்பு தான், கருத்து கணிப்புலாம் ஒன்றுமே கிடையாது. இதே ஊடகங்கள் தான் சொன்னாங்க 4% வாக்கு வரும், போன முறை வாங்கின வாக்கை விட கம்மியாக தான் வாங்குவாங்கன்னு எத்தனை ஊடகங்கள் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த ஊடகங்கள் தான் சொல்கிறாங்க உறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் அங்கீகாரம் வாங்கிட்டாங்க, அடுத்த தேர்தல் இதை விட பல மடங்கு வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இதே ஊடகங்கள் தான் சொல்கிறாங்க. எப்போ வந்து அதிகாரத்தை எதிர்பார்க்கலாம்? 2026 அதிகாரத்தை எதிர்பார்க்கலாம், உறுதியாக எதிர்பார்க்கலாம். அதுக்கான வேலைகள் தான் இப்போ தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால என்ன சொல்றது, நாங்கள் வந்து அடுத்த தேர்தலில் எல்லா பத்திரிகையாளர்களும் அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்றாங்க, இந்த தேர்தலில் வாங்கின வாக்குகளை வச்சு அடுத்த தேர்தலை வச்சு சொல்றாங்க உறுதியாக நாம் தமிழர் கட்சி பல மடங்கு வந்து வாக்குகளை வந்து அடுத்த தேர்தலில் அறுவடை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வலதுசாரி சித்தாந்தம் சரி, இடதுசாரி சித்தாந்தம் பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இந்த ஒத்த கருத்தை வந்து சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து 2026 தேர்தலில் உறுதியா பல மடங்கு வாக்குகள் வாங்குவோம், அதை எங்களால் கணிக்க முடியல அப்படின்ற அளவுக்குலாம் சொல்றாங்க. 2026 நாம் தமிழருக்கான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிருக்கோம். அதுக்கான வேலைகளும் நாங்கள் இப்போ இருந்தே தொடங்கிட்டோம். அந்த தேர்தல் அந்த பரப்புரை முடிஞ்சதுக்கு அப்புறமே அடுத்த தேர்தலுக்கான பணிகளை நாங்கள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம். இந்த தேர்தல் முடிவுகளுக்காகலாம் காத்திருக்காம அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நாங்கள் அந்த திட்டங்களை போட்டு நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்து ஒரு கலந்துரையாடல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.